எங்கள் நிலத்தில் வந்து வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மர பழத்தை வச்சு வில்வ பழ கரைசலில் வந்து தயார் பண்ணுறோம். வில்வ பழ கரைசல் எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னு போகும்போது நான் இதை சில ஆராய்ச்சிகள் பண்ணேன். இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு ₹119 செலுத்தி ஜாயின் பண்ணுங்க 1 மாதத்திற்கு. இந்த வில்வ பழத்தை வந்து என்ன பண்ணோம், நம்ம அந்த தோல் நீக்கிட்டு மேல் ஓடு நீக்கிட்டு அந்த பழத்தை வந்து நல்லா தண்ணியில் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி, ஒரு 10 பழத்தை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 4லேருந்து 5 நாட்கள் அப்படியே கரைச்சி விட்டணும். தினந்தோறும் வந்து சுற்றி விடணும் அதை ஈவினிங்கு காலையில். அப்படி பண்ணும்போது அந்த பழ கரைசலை நம்ம நெல் வயலுக்கோ அல்லது காய்கறிகளுக்கோ நம்ம வந்து தெளிக்கும் போது நல்ல அருமையான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்தாக்கா நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் பயிருக்கு தேவையான சத்துக்களை வந்து வழங்கக்கூடிய வகையில் வந்து இந்த வில்வ கரைசல் வந்து பயன்படுது. அதிகப்படியான வந்து கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்து, மெக்னீசியம் சத்துக்கெல்லாம் இது நிரம்பி இருக்குது இதில். ஸோ இதை வந்து நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது நம்ம கெமிக்கல் நம்ம கொடுக்க வேண்டிய அதை தவிர்த்துட்டு நம்ம இயற்கையில் என்னெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து புது வகையான நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பயிருக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. அந்த வகையில் இந்த வில்வ பழ கரைசல் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. நீங்களும் வந்து இதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அந்த மெத்தடில் நீங்கள் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க எப்படி எந்த மாதிரி மெத்தடில் நம்ம பயன்படுத்தணும், எப்படி வந்து செடிங்களுக்கு கொடுக்கணும், எவ்வளோ நாட்கள் இதை வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க. நம்ம செய்முறைப்படுத்தி, அதாவது இந்த வில்வ பழத்தை வந்து தோல் நீக்கிட்டு பழத்தை மட்டும் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி ஒரு வாரத்துக்கு அப்படியே நம்ம வந்து அந்த கரைசல் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். இந்த கரைசலாக கூடவே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கரைசலை வந்து தயார் பண்ணி வச்சுட்டாக்கா குறைஞ்சது வந்து நம்ம வந்து 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் இதை வச்சுட்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த கரைசல் வந்து பார்த்தாக்கா நெல்லுக்கு, பழ வகைக்கு, சிறுதானியங்களுக்கு, இந்த மாதிரி வந்து இந்த எலுமிச்சை, சப்போட்டா இந்த மாதிரி செடிங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதில் தேவையான பொட்டாசியம், மெக்னீசியம், துத்தநாகம் இது மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்களை வந்து இந்த வில்வ பழ கரைசலில் வந்து நமக்கு கொடுக்குது. பூச்சி விரட்டியாகவும் இது வந்து செயல்படுது. மகிழ்ச்சி.